ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயிங் கம்பெனிக்காரன் வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் 200 பேரை கொன்னுட்டோமேங்கிற கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் மேலே தப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பைலட்ஸ். அதாவது ஒரு 8000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ண ஒரு பைலட்டை அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு இந்த போயிங் கம்பெனிக்காரங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் வந்து இந்தியன் பைலட்ஸ்னால தான் நடந்துச்சு. அதாவது உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதோட லாக்கிங் சிஸ்டமில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் கம்பெனியை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஆனால் ரெக்டிஃபை பண்ணலை, அதை சரி பண்ணலை. அதாவது ஒரு 8000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ண பைலட்டும் ஒரு 1000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ண கோ பைலட்டும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அதாவது அவன் கம்பெனியை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்தியன் பைலட்ஸ் மேலே, அதாவது இத்தனை வருஷமாக வேலை பார்த்த ஒரு பைலட் மேலே அவர் இறந்துட்டாருங்கிறதுனால அவர் மேலே பழிய தூக்கி போடுறது நியாயமா? இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இந்தியன் கவர்மெண்ட் இதனால எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்க்காம எல்லா போயிங் ஃப்ளைட்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன்ஸ்னாலே டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க, இந்தியன்ஸ் மேலே தான் தப்புங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த போயிங் கம்பெனிக்காரன். அதாவது அவனோட மிஷினில் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம மேலே குத்தம் சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம்? இதனால் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். எல்லா போயிங் ஃப்ளைட்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணி ஆகணும், அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி.